ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரிப் வித் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு டு மந்த்ராலயம் எப்படி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறது, அங்கே எங்கே ஸ்டே பண்ணுறது, அங்கே இருக்கிற நியர்பை பிளேசஸ்லாம் எப்படி ட்ராவல் பண்ணி பார்க்கறது, நீங்கள் மந்த்ராலயம் பிளான் பண்ணால் ஒரு ஆளுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் மும்பை எல்டிடி எக்ஸ்பிரஸில் தான் ஈரோட்டில் இருந்து மந்த்ராலயம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 8:38க்கெலாம் ஈரோடு ஜங்ஷன் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம ஸ்லீப்பரில் தான் போக போகிறோம். இந்த ஸ்லீப்பருக்கான சார்ஜ் பார்த்திங்கன்னா 395 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் தேர்ட் ஏசியில் போகணும் அப்படின்னா 1040 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் ஏசிக்கு 1470 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஏசியில் போகணும் அப்படின்னா 2440 ரூபா அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க ஈரோட்டில் இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 10:48க்கெலாம் இங்கே ஈரோட்டில் இருந்து ட்ரெயின் கிளம்பிருச்சு. நம்ம போகக்கூடிய இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து மும்பையில் இருக்கக்கூடிய லோக்மானிய திலக் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. ஸோ கோயம்புத்தூரில் காலையில் 8:50க்கு எடுக்கிற ட்ரெயின் அடுத்த நாள் மும்பை போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட மதியம் 2 மணி ஆயிரும். நம்ம மந்த்ராலயம் ஸ்டேஷன்லேயே இறங்கிடுவோம். கோயம்புத்தூர்ல இருந்து மந்த்ராலயம் ஸ்டேஷனுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 ஸ்டாப் இருக்கு. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வழியாக கர்நாடகா போய் கர்நாடகால இருந்து அப்படியே ஆந்திரா ரூட் எடுத்து போகக்கூடிய ஒரு ட்ரெயின். நம்ம போகிற மந்த்ராலயம் ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா ஆந்திரா பார்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம மந்த்ராலயம் ரோடுங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு தான் போய் நம்ம இறங்க போகிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ராய்ச்சூர். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகாவை சேர்ந்தது. இந்த மந்த்ராலயம் ரோடு ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆந்திராவோட பார்டரில் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த ட்ரெயினுக்கான ஸ்டாப்னு எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஹொசூர், அதுக்கப்புறம் பெங்களூர் ரீச் ஆகிடும். கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் காலையில் போகிறதுக்கு இது ஒரு நல்ல ட்ரெயின். இது ரொம்ப கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். மும்பை போகிற எல்லாருமே மோஸ்ட்லி பெங்களூரில் தான் ஃபுல் க்ரௌடு வரும். நம்ம கம்பார்ட்மெண்ட்டுமே அந்த அளவுக்கு யாருமே இல்லை. மணி இப்போ 11:49ங்க. நம்ம சேலம் ரீச் பண்ணிட்டோம். ஈரோட்லேருந்து வரப்போ ஒரு 10 நிமிஷம் டிலே தான் வந்துச்சு. ஆனால் சேலம் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் நிறுத்தியிருப்பாங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11:57. நம்ம சேலமில் இருந்து கிளம்பிட்டோம்.
மணி இப்போ 1:05 ஆகுது. நம்ம தருமபுரி ஸ்டேஷன் வந்துட்டோம். இன்னும் அந்த அரை மணி நேரம் டிலேயில் தான் அப்படியே ட்ரெயின் போயிட்டே இருக்குது. இங்கேயும் ஒரு 5 நிமிஷம் தாங்க நிறுத்தினாங்க. கரெக்டாக 1:11க்கெலாம் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. மணி கிட்டத்தட்ட 2:45 கிட்ட ஆகுது. ஒசூர் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் டிலேயில் தான் நம்ம ட்ரெயின் இப்போ போயிட்டுருக்கு. இங்கேயும் ஒரு 5 நிமிஷம் தாங்க ஹால்ட்டு. ஒரு 2:51க்கெல்லாம் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அப்படியே நம்ம ஒசூர்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம 4 மணிங்கிறப்ப நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். ட்ரெயின் ஒரு 50 மினிட்ஸ் லேட்டாக தான் இங்கே வந்திருக்கு. முக்கால்வாசி பேர் இங்கே பெங்களூர்லேருந்து மும்பை போகிறதுக்கு இங்கேயே ஏறிட்டாங்க. நம்ம கேஎஸ்ஆர் ஜங்ஷன் ரீச் பண்ணோன்னு மோஸ்ட்லி மும்பை போகிறதுக்கு ஃபுல்லாகவே இங்கே ஏறிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியல கைஸ். நான் வந்து மந்த்ராலயம் போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். நீங்கள் வந்து அதுக்குள்ளே ராகவேந்திரோட ஸ்டோரி என்னென்னு பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம கரெக்டாக கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து ஒரு 4:54க்கெல்லாம் நம்ம கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் டிலேயில் தான் போயிட்டுருக்கு. 1595 வருஷத்தில் தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் புவனகிரிங்கிற ஒரு கிராமத்தில் திம்மண்ண பட்டா கோபிகாம்பா அப்படிங்கிற ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போது தெய்வ அருளோட இருக்கு. அந்த குழந்தைக்கு வேங்கடநாதர்னு பெயர் வைக்கிறாங்க. கொஞ்ச வருஷத்துலேயே அவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஆரம்ப கல்வியை அவங்க அண்ணா குருராஜர் சொல்லித்தர்றாரு. ஆரம்ப கல்வியை நல்லா படித்ததுனால வேங்கடநாதரை மதுரையில் இருக்கிற அவங்க அக்கா வீட்டுக்கு மேலே படிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. அக்காவோட கணவர் லட்சுமி நரசிம்மச்சாரியார் அவருக்கு வேதங்களும் சாஸ்திரங்களும் முறைய கற்றுக் கொடுக்கறாரு. வேங்கடநாதரும் நல்ல ஆர்வத்தோட எல்லாத்தையும் கற்றுக்கிறத பார்த்து அவரோட அக்கா கணவர் லட்சுமி நரசிம்மச்சாரியார் இன்னும் அவர் நிறைய கல்வி ஞானம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக கும்பகோணத்தில் இருக்கிற சுசீந்திர தீர்த்தர் மடத்திற்கு அவரை அனுப்புறாரு. அங்கே போன வேங்கடநாதரும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு பல விவாதங்களையும் கலந்துக்கிட்டு அதில் வெற்றியும் பெறாரு. இதையெல்லாம் பார்த்து அவரோட குரு சுசீந்திர தீர்த்தர் ரொம்பவே பெருமைப்படுறாரு. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் சரஸ்வதிங்கிற பொண்ணோட அவருக்கு திருமணமும் நடைபெறுது. அவர்களுக்கு ஒரு மகனும் பிறக்கிறான். வேங்கடநாதர் மாணவர்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கறத தான் ஒரு வேலையா செஞ்சு கொண்டு இருக்காரு. பணம் வாங்குறது தப்புன்னு நினைக்கிறாரு. அதனால அவரோட குடும்பம் ரொம்பவே வறுமையை சந்திக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வறுமை ரொம்ப அதிகமானனால அவரோட குரு கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்கலான்ட்டு சுசீந்திர தீர்த்தரை பார்க்க போறாரு. இவரு தன்னோட குருவை பார்க்க போன இடத்துல அந்த குருவே வந்து அவரை சன்னியாசம் ஏத்துக்கிட்டு இந்த மடத்தை வழி நடத்த சொல்றாரு. ஆரம்பத்துல ரொம்பவே தயங்கினாலும் தன்னோட குருவோட பேச்சை ஏற்று சன்னியாசம் பெற முடிவு பண்ணிட்டாரு. நாட்டு மக்கள் முன்னாடி அவரோட குரு அவரை மடாதிபதியை அறிவிச்சு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வழங்குறாங்க. மடாதிபதியா பொறுப்பேற்ற ராகவேந்திரர் நிறைய ஊர்களுக்கு சென்று அங்க நிறைய அற்புதங்களை நிகழ்த்துறாரு. உயிர் போன பையனை திரும்ப கொண்டு வர்றது, படிக்க தெரியாத ஒருத்தரை அந்த ஊருக்கே திவான் ஆக்குறது, இது மாதிரி நிறைய அற்புதங்களை அவர் பண்றாரு. பிச்சாலிங்கிற ஊர்ல அப்பண்ணாச்சாரியார்னு ஒருத்தர் ராகவேந்திரர் மாதிரியே குழந்தைகளுக்கு கல்வி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஸ்ரீ ராகவேந்திரர் பண்ற அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டு அவர் மேல ரொம்ப பக்தியா இருக்காரு. அவர் வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்படி நிறைய ஊர்களுக்கு போன ராகவேந்திரர் கடைசியா பிச்சாலிங்கிற ஊருக்கு வராரு. அங்க அப்பண்ணாச்சாரியாரை பார்த்த ராகவேந்திரர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ராகவேந்திரரும் அப்பண்ணாச்சாரியாரும் நல்ல நண்பர்கள் போலவே ரொம்ப பழகி வராங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்றது, அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்கு மலைகளுக்கு குகைகளுக்கெல்லாம் சென்று தியானம் பண்றது, இப்படின்னு ராகவேந்திரர் கிட்டத்தட்ட 13 வருஷம் அந்த பிச்சாலிங்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு வராரு. ராகவேந்திரர் கடைசியா ஜீவசமாதி அடையறதுக்காக துங்கபத்ரா நதி கரையோரத்துல இருக்கிற மாஞ்சாலிங்கிற ஊரை தேர்வு செய்யறாரு. ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைய போறாருங்கிறத தெரிஞ்ச அப்பண்ணாச்சாரியார் அவரை எப்படியாவது கடைசியா ஒரு முறை பாத்திரணுங்கிறதுக்காக ரொம்பவே வேகமா ஓடி வரார். இந்த நேரம் பார்த்து துங்கபத்ரா நதியில தண்ணீர் ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு. இதை பார்த்து அப்பண்ணாச்சாரியார் ராகவேந்திரரை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பாட்டும் பாடுறார். அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சதுமே தண்ணியோட வேகம் குறைஞ்சு பாட்டு பாடிக்கிட்டு அந்த
ஆத்த கடக்கிறாரு. இப்படி பாடிக்கிட்டே வந்த அப்பண்ணாச்சாரியார் ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டார் அவர் வரத்துக்குள்ள அப்படிங்கிறத நினைச்சு அதிர்ச்சியில பாட்டை நிறுத்திட்டார். ராகவேந்திரர் அந்த ஜீவசமாதிக்குள்ள இருந்தே அந்த மீதி பாடலையும் பாடி முடிக்கிறார். அது மட்டும் இல்லாம அவரு நான் எங்கேயும் போல இங்கதான் இருக்கேன், இங்க இருந்து உங்க எல்லாத்துக்கும் அருள் செய்வேன் அப்படின்னு உள்ள இருந்தே சொல்றாரு. இதனாலதான் இந்த சக்தி வாய்ந்த மந்திராலயத்தை பாக்குறதுக்கும் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் இங்க வராங்க. நம்ம மந்திராலயம் ரோட் ஜங்ஷன் வந்துட்டோம். மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாக தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து 11:15 வர வேண்டியது, ஆனால் இப்போ 12 ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேஷன்லேருந்து வெளியே போனோம்னா நமக்கு சேர் ஆட்டோ நிறைய கிடைக்கும். ஸோ நம்ம அந்த சேர் ஆட்டோ பிடிச்சி நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம். இங்கேருந்து கிட்டத்தட்ட மந்திராலயம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. ஒரு ஆட்டோவில் 8 பேர் வரைக்கும் நம்ம போய்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஓனா ஆட்டோ எடுக்கணும் அப்படின்னாலும் அதில் போய்க்கலாம். 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 8 பேருக்கான காசு வந்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே ப்ரைவேட்டாகவே நிறைய கேபெல்லாம் இருக்குது, ட்ராவலரும் இருக்குது. நீங்கள் குரூப்பாக வந்தீங்கனாலும் அதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம ரூம் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குது, அதனால் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து நான் அங்கே போய் எப்படி வந்து கோயில் மடத்தோட ரூம் புக் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு மந்த்ராலயம் ரூம் புக்கிங் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்த உடனே இந்த எஸ்ஆர்எஸ் மத்தா அப்படிங்கிற ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹேர் டு புக் அ ரூம் இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கு கீழேயே வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. அதாவதுன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் சைட்டு, இதை தவிர வேறு எந்த சைட்லேயும் புக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது என்ன சைட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா srsmadda.org அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ராகவேந்திரர் மடத்தோட ஒரிஜினல் சைட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள் தான் புக் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐடி வச்சு நீங்கள் 2 ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் பர்சன் வந்து ரூம் அலோவ் பண்ண மாட்டாங்க. மினிமம் 2 பேர் இருந்தால் தான் அந்த ரூமில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இதில் கேன்சல்லாம் பண்ண முடியாது நம்ம. ஸோ இது நீங்கள் ஓகே கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு டேட் காட்டும் உங்களுக்கு. நீங்கள் எந்த டேட்டில் உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு எந்த டேட்டில் வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த டைமில் நீங்கள் வந்து ரூமில் செக்இன் பண்ணுவீங்களோ அந்த டைமை நீங்கள் நோட் பண்ணி போட்டுக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து செக்இனுக்கான டேட்டும் டைம் வந்துடும், செக் அவுட்டுக்கான டேட் அண்ட் டைம் உங்களுக்கு வந்துடும். இதை கொடுத்துட்டு அந்த செக் அவுட் டேட்டில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரூம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணிடுவாங்க. இதில் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒவ்வொரு ரேட் போட்டு டபுள் ஆக்குபென்சி, நான் ஏசி இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து ரூம்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் ரூம்ஸ் ஃபுல்லுன்றது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளால் புக் பண்ண முடியாது. அவைலபிளாக இருக்கிற ரூமை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். இதிலே வந்து 3 ஆக்குபென்சி இருக்குது. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் ஸ்டே பண்ணிக்க முடியும். டபுள் ஆக்குபென்சியில் மேக்ஸிமம் ஒரு 4 பேர் 5 பேர் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ரூம் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த புக் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து உங்கள் சைட்டில் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டான டீட்டெயிலாக இருக்கும். கன்வீனியன்ஸ் ஃபீயாக போட்டுருக்கும் பாருங்கள், இதெல்லாம் இருக்கும். நீங்கள் சைட்டில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களோட நேமு, இமெயிலு, மொபைல் நம்பரு, அட்ரெஸ்ஸு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அதெல்லாமே கேட்கும். நீங்கள் இப்போலாம் பின்கோடெலாம் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்து ரூம் ப்ரொசீடுன்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் உங்கள் கார்டு யூஸ் பண்ணியோ இல்லை ஜிபே யூஸ் பண்ணியோ ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ண உடனே உங்களுக்கு ரூம் புக் பண்ணதுக்கான டீட்டெயில் வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கும் உங்களோட மெயிலுக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பராக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும். சரியாக ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நம்மளை இந்த ஆர்ச் முன்னாடி கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போக போகவே உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே நிறைய ரூம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியலனாலும் நீங்கள் இங்கே வந்து கேட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் இருக்குது. இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நீங்கள் போகிறப்பவே உங்களை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ரூம்ஸ் வேணுமா அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தோடனே உங்களோட லெஃப்ட் சைடில் கோயிலுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வந்துடும். நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு இதை தாண்டி கொஞ்சம் போய் ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே நமக்கு உள்ளே வந்து ரூமுக்கு போயிடலாம். இங்கே சிஆர்ஓ ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இங்கே வந்து தான் நம்மளோட டெபாசிட் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம ரூம் கீஸ் வாங்கணும். இதுதான் நம்ம ரூமு. ஒரு டபுள் காட் பெட் இருக்குது, ஒரு ஃபேன் இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது,
ரெஸ்ட் ரூமும் நல்லா நீட்டாகவே இருக்குது. 2 ரூம் எடுத்திருந்தேன். இன்னொரு ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பதிலாக கப்போர்ட் இருந்தது. ஹலோ கைஸ், குட் மார்னிங். மணி இப்போ காலையில் 5 ஆகுது. நான் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், உங்களுக்கு எங்கெங்கே போகணும், எப்படி உள்ளே போய் சாமி கும்பிட்றது, ஆற்றுக்கு எப்படி போகிறது, எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். நீங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ரைட் சைட் திரும்பினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு துங்கபத்ரா ஆற்றுக்கு போகிறதுக்கான வழி வந்துடும். நீங்கள் இந்த இரும்பு கேட்டுக்குள்ளே தாண்டி கொஞ்சம் தூரம் உள்ளே போனோடனே உங்களுக்கு நிறைய கடைகள் வரும். இந்த கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே அந்த ரோடு வந்து டைரெக்டாக உங்களை ஆற்றுக்கே கூட்டிகிட்டு போயிடும். இதுதாங்க துங்கபத்ரா ஆறு. ஸோ ஆற்றுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஆந்திராவில் இருக்கோம். இங்கேருந்து பரிசல் மூலியமாகவும் உங்களுக்கு ஆற்றுக்கு அந்த சைடு கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே வர மக்கள் எல்லாமே ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஞ்சாலம்மனை கும்பிட்டு அதுக்கப்புறமேல தான் ராகவேந்திரரே கும்பிட போகிறாங்க. இந்த ஆற்றுல குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கரை மேலே நின்றுட்டு தான் மாற்றுறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரூமுக்கு போயிட்டு தான் உங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த ஆற்றோட கரையிலே உங்களுக்கு வந்து கங்கை அம்மன் கோயில் இருக்குது. இந்த அம்மனை கும்பிட்டு நம்ம அப்படியே மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அந்த சிவனையும் கும்பிட்டு நம்ம நேராக ராகவேந்திரரை பார்க்க போயிடலாம் வாங்க. நம்ம அப்படியே ஆற்றுக்கு போன வழியிலே திரும்ப வந்து அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செப்பல் ஷூ விடுறதுக்கான கவுண்டர் இருக்குது. இங்கேயே நீங்கள் இங்கேயே வந்து செப்பல் ஷூ எல்லாம் விட்டுட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ ஒரு பேருக்கு வந்து 5 ரூபா வாங்குறாங்க இங்கே. நீங்கள் இந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வே டு சர்வ தர்சன் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்ட்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மாஞ்சாலம்மன் கோயில் வந்துடும். ராகவேந்திரர் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் மாஞ்சாலம்மனை கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு தான் ராகவேந்திரரை போய் பார்க்கணுங்கிறது தான் இங்கே ஒரு ஐதீகமாகவே வச்சுருக்காங்க. நீங்கள் மாஞ்சாலம்மனை தரிசிச்சுட்டு ரைட் சைடில் கொஞ்சம் கீழே இறங்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான இரும்பு படிக்கட்டுகள் இருக்குது. இந்த இரும்பு படிக்கட்டில் ஏறி நீங்கள் நடந்து போனீங்கனாலே கோயிலுக்குள்ளே போயிடலாம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஆண்கள் கண்டிப்பாக வேஷ்டி தான் அணியணும். அது இல்லாமல் வந்து உள்ளே போகிறப்ப நீங்கள் ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த படிக்கட்டு வழியாக அப்படியே கீழே இறங்கி உள்ளே வந்த உடனே உங்களுக்கு நம்ம ராகவேந்திரரோட ஜீவசமாதி இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். நீங்கள் சாமி கும்பிட்டு கரெக்டாக இந்த 9ஆம் நம்பர் கேட் வழியாக தான் வெளியே வருவீங்க. வெளியே வந்த உடனே உங்களுக்கு வந்து துளசி தீர்த்தமும் அரிசியும் கொடுப்பாங்க பிரசாதமாக. அதை வாங்கிட்டு அப்படியே கோயிலை நீங்கள் சுற்றி வரலாம். நீங்கள் கோயிலை சுற்றி வரப்பவே உங்களுக்கு வந்து ராகவேந்திரரோட சீடர்களோட ஜீவசமாதிகளுமே இங்கே வச்சுருக்காங்க. ராகவேந்திரருக்கு அடுத்தது இந்த மடத்தை வழிநடத்தினவங்களோட ஜீவசமாதிகளோட போட்டோலாம் இங்கே வச்சிருக்காங்க. இந்த ஜீவசமாதி அவருக்கு அப்புறம் இந்த மடத்தை வழிநடத்தின அவரோட சீடரோட தான். இந்த கண்ணாடி ரூம்லேயே பார்த்தீங்கன்னா தங்கத்தால் ஆன ஒரு சிம்மாசனமும் அந்த சிம்மாசனத்தில் ஸ்ரீராமரோட முழு உருவ சிலையுமே தங்கத்தால் ஆனதை அங்கே வச்சிருக்காங்க. அடுத்து வெள்ளியிலே ஆன ஒரு சிம்மாசனம், அப்புறம் தங்கத்தால் ஆன ராகவேந்திரோட பிருந்தாவன். அப்படியே கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மரத்தால் ஆன ஒரு சிம்மாசனத்தில் ராகவேந்திரர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு முழு உருவ சிலை அப்படி ஃபுல்லாக வச்சிருக்காங்க தங்கத்தால் ஆனது. அப்புறம் வெள்ளியிலான ஒரு சிம்மாசனமும் இருக்கு. அப்படியே கொஞ்ச தூரம் வந்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளி பல்லாக்கில் ராகவேந்திரரோட பெயிண்டிங் வச்சிருக்காங்க. இங்க ஒரு தங்கத்தால் ஆன ராகவேந்திரோட ஜீவசமாதி, ஒரு சின்ன ஒரு பிருந்தாவனமும் அங்க வச்சிருக்காங்க. அது பக்கத்திலேயே உங்களுக்கு வெள்ளியிலே ஆன கொடி, அந்த குடை, இது எல்லாமே வச்சிருக்காங்க. அப்படியே அந்த ரூம்ல இருந்து கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா நீங்க அப்படியே கோயிலை சுத்தி வரலாம். இதுதான் வந்து கோபுரம், மேல ஒரு கொடி இருக்கு. இங்கே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க பிரதர்ஷனமும் அடி பிரதர்ஷனமும் பண்றாங்க. இந்த அடி பிரதர்ஷனம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு அடி எடுத்து வச்சு அவங்க ஃபுல்லா உளுந்து கும்பிட்டு மறுபடியும் அடுத்தடி எடுத்து வச்சு போறாங்க. அப்படியே அந்த பிருந்தாவனத்தை சுற்றி வர ஓடுகள் எல்லாமே அப்படியே தங்கத்திலேயே வந்து அப்படியே பதிச்சு வச்சுருக்காங்க.
நீங்கள் அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு தியான மண்டபம் இருக்குது. இங்கே நிறைய பேர் உட்காந்து தியானம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிவியில் அங்கே பிருந்தாவனத்தோட அலங்காரங்கள்லாம் நடக்கும்ல, அதை வந்து உங்களுக்கு வந்து இங்கே லைவாகவே போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிவி வெளியவும் இருந்தது, கோயிலுக்குள்ளவும் ஒரு டிவி இருக்குது. இந்த தியான மண்டபத்துக்கு எதிர்த்தாப்படியே வந்து ஒரு கொடிமரம் மாதிரி கல்லில் ஆன மாதிரி இருக்குது. அங்கே வந்து எல்லாருமே விழுந்து கும்பிட்டு இருக்காங்க. இந்த தியான மண்டபத்துக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ராகவேந்திரரோட வாழ்க்கை வரலாறுங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோலேயே வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து கீழே வந்து தமிழில், இங்கிலீஷில், தெலுங்கில், கன்னடத்துல எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சாமி கும்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம வெளியே வந்துடலாம். இங்கே வெளியே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிவி முன்னாடியே இருக்கும். இந்த முன்னாடி நின்று நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இதுதான் அந்த ஃபுல் என்ட்ரன்ஸ். இப்போ உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா நல்லாவே தெரியும். இங்கே வந்து மத்தான் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அப்படின்னா வந்து ராகவேந்திர சுவாமியோட மடம், அதான் அர்த்தம் இதுக்கு. நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே வெளியே வந்த உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது நம்ம செப்பல்லாம் விட்டோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரசாத கவுண்டர் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் பிரசாதம் வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 2 பேக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு பேக்கெட் 30 ரூபா, 2 பேக்கெட் 60 ரூபா. இதில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் 4 அந்த பர்ஃபி மாதிரி கொடுக்குறாங்க ஆரஞ்சு கலரில். இதுதான் இங்கே பிரசாதமாக கொடுக்குறாங்க. முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட சிவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புராண கதைகள்லாம் வந்து அப்படியே ஒரு வடிவம் மாதிரி கொடுத்து அதில் வந்து அதோட என்ன கதைகள், அது என்ன கோயில் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய மாடுகளும் இங்கே இருக்குது. வரவங்க எல்லாமே அந்த மாடுகளை தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போகிறாங்க. நம்ம இங்கேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு சாப்பிட்டு அப்படியே இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயில்களை பார்க்குறதுக்கே கிளம்பிட்டோம். அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸில் ரைட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீராமரோட முழு உருவ சிலையும் அவருக்கு கீழே ராகவேந்திரர் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை வச்சுருப்பாங்க. மறுபடியும் நம்ம ஒரு சேர் ஆட்டோ தான் பிடிச்சிருக்கோம். இங்கேருந்து ஒரு 5 இடங்கள் காட்டுறாங்க. பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆட்டோக்கள் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா அபய ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து நம்ம மந்த்ராலயம் போகிற என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த கோயில். ஸோ இங்கே பார்த்துட்டு தான் நம்ம மற்ற இடங்கள்லாம் போய் பார்க்க போகிறோம். இந்த கோயில் புதுசாக கட்டின கோயில் தான். இந்த ஆஞ்சநேயர் சிலை பார்த்தீங்க அப்படின்னா 33 அடி. இந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்க அப்படின்னா தாமரை இலை மேலே நின்றுருக்கிற மாதிரியும் கையில் வந்து ஒரு கதை வச்சுக்கிட்டு நின்றுருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த 33 அடி ஆஞ்சநேயருக்கு கீழவே ஒரு சின்ன ஆஞ்சநேயர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆஞ்சநேயரில் தான் அவங்க அதை அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த கோயிலிருந்து நம்ம கிளம்பி அடுத்த கோயில்களுக்கு போக போகிறோம். நம்ம இப்போ இவ்வளோ நேரம் ஆந்திராவில் இருந்தோம். இனி இந்த பாலத்தை கடந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கர்நாடகா போக போகிறோம். மீதி இருக்கிற 4 இடங்களுமே வந்து கர்நாடகாவில் தான் இருக்குது. இந்த முன்னாடி மந்த்ராலயம் பக்கத்தில் இந்த ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது. அவ்வளோதான், நம்ம இப்போ கர்நாடகாக்குள்ளே வந்துட்டோம். என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. நான் எப்படி உட்காந்துருக்கேன்னு நீங்களே பாருங்கள். தயவு செஞ்சு ஆட்டோ மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. அது ஏன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம பிச்சாலிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். ராகவேந்திரர் ஜீவ சமாதி அடையிறதுக்கு முன்னாடி ஒரு 13 வருஷம் கடைசியாக இங்கே தான் இருந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்களா, கிரைண்டிங் ஸ்டோன் யூஸ்டு ஃபார் ராயர்னு போட்டிருக்கான். இதுதான் வந்து ராகவேந்திரருக்காக பயன்படுத்திய ஒரு அரவைக்கல். இதுதான் வந்து ராகவேந்திரரோட சீடரான அப்பண்ணாச்சாரியாரோட ஊர். ஸோ ராகவேந்திரரும் அவரும் இங்கே தான் வந்து நிறைய போதனைகள் வழங்கினதாகவும் நிறைய ஆன்மீகங்கள் வந்து இங்கே அவரோட சீடர்களுக்கு சொல்லி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது.
இதுவும் ராகவேந்திரரோட தான். இங்கே ஓடுறதும் துங்கபத்ரா ஆறு தான். ஆனால் நம்மளால இங்கே குளிக்க முடியாது. நம்ம மந்திராலயத்தை விடவே இங்கே தண்ணி ரொம்ப நீட்டாகவும் நல்ல ஃபோர்ஸாகவுமே இருந்தது. அப்பர்ணாச்சாரியார் ராகவேந்திரர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் அவரை பார்க்கறதுக்கு டெய்லியும் ஆற்ற கடந்து போயிட்டு வர மாதிரி இருந்ததாமா. அவருக்கும் வயசாகிட்டு வர்றதுனால ராகவேந்திரர் அவரோட கனவுல வந்து ஒரே கல்லாலான ஒரு ஜீவசமாதியை வந்து நாம் தியானம் பண்ண இடத்துல உருவாக்குங்க, அங்கே வந்து நான் ஒளி வடிவில் இருந்து எல்லாத்துக்கும் அருள் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் இங்கே ஒற்றை கல்லாலான ராகவேந்திரரோட ஜீவசமாதி இங்கே இருக்குது. இங்கே வீடியோ எடுக்க அலௌடு இல்லைங்க. டப்புன்னு ஒரு செகண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு பிச்சாலம்மன் கோயில் இருக்குது. ஸோ அப்படியே அந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறையா நாகர் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் பிச்சாலம்மன் கோயிலோட கோபுரம். உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் சிலையுமே இருக்குது. அது இல்லாமல் பின்னாடி வந்து ஒரு சிவன் சிலையும் நந்தி சிலையுமே இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் பழைய கோயில். இப்படி ரெனோவேட் பண்ணி மாற்றி வச்சுருக்காங்க. அப்படியே அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே நம்ம 3வது இடமான அப்பண்ணாச்சாரியாரோட வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் இறங்கி உள்ளே போனீங்க அப்படின்னா அவரோட வீடு வந்துடும். ராகவேந்திரர் 13 வருஷமாக இந்த ஊரில் இருக்கிறப்ப இந்த வீட்டில் தான் அவர் தங்கி இருந்ததாகவும் இங்கே தான் வந்து அவர் ஸ்ரீராமருக்கு காலையில் தினமும் எந்திரிச்சிட்டு பூஜை பண்ணதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களோட ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரை மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து ராகவேந்தர் தினமும் படுத்து தூங்குவாராமா. ராகவேந்திரரோட ஒரிஜினல் ஃபோட்டோவும் கையெழுத்துமே வந்து இங்கே தான் அவங்க பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த சிலை தான் ராகவேந்திரர் தினமும் பூஜை செஞ்சது. அதை இன்னும் அவங்க பத்திரமா அப்படியே வச்சுருக்காங்க. அப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கிருஷ்ண சர்ப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லாலான ஒரு நாகர் சிலையுமே பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹனுமான் சிலையுமே உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், ராகவேந்திரர் இங்கே தான் வந்து படுத்து தூங்குற இடமாம்மா இந்த இடம். இந்த இடத்த இன்னும் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த வீட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கதைகளை தான் வந்து படமாக வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில். இங்கே நல்லாவே கூட்டமாக இருந்தது. மந்திராலயத்தில் கூட நாங்கள் லைனில் நிற்கல. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே லைனில் நின்றுருப்போம். ராகவேந்திரர் இந்த குகையில் தான் அடிக்கடி தியானம் பண்ண வருவாராமா. அப்படி வரப்போ ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 முகத்தோட இந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் இருந்து அவருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே இங்கே வந்து நிறைய பக்தர்கள் கூட்டம் வந்து ஃபுல்லாகவே வராங்க. அப்படியே நீங்கள் கீழே வரப்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாறையில் ஒரு சின்ன கல் தாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. நீங்க இந்த பஞ்சமுகி கோயில்ல இருந்து அப்படியே வெளியே வந்தோடனே உங்களோட ரைட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழி போகும். அந்த வழியில போனீங்க அப்படின்னா ஒரு லக்ஷ்மி கோயில் இருக்கும். நீங்க அங்க மேலே போய் அந்த லக்ஷ்மி கோயிலையும் அப்படியே கும்பிட்டு வந்துடலாம். நீங்க கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி தான் இருக்கும் இங்க மேலே போறதுக்கு. இந்த பாறை இடுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கோயில் வந்து. அவ்வளவுதாங்க, இதோட இந்த 5 இடங்களுமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளை மறுபடியும் திரும்ப கொண்டு போய் நம்மளை மந்திராலயத்துக்கிட்டே இறக்கி விட்டுருவாங்க. ஏன்டா இந்த ஆட்டோல வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஆந்திரால இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் உள்ள திரும்ப கர்நாடகாக்குள்ளே வந்த உடனே ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ஆட்டோவில் குலுங்கி போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸி கேபு இந்த மாதிரி வேன் எல்லாம் கிடைக்கும். இதில் வந்துருங்க இந்த ஆட்டோக்கு வந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேன்களில் வரப்போ உங்களுக்கு 200லேருந்து 300 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி இதை கொடுத்து நீங்கள் வந்துடலாம். ஏன்னா ஆட்டோவில் நம்மளால் ரொம்ப நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட நம்ம போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவும் கோயில் முன்னாடியே கிடைக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களை திரும்ப கொண்டு வந்து அந்த மந்திராலயம் என்ட்ரன்ஸ் கிட்டே இறக்கி விட்டுருவாங்க. நீங்க போயிட்டு ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் அங்க ஆட்டோ இருக்கு, மறுபடியும் பிடிச்சி நீங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துடலாம். மணி கிட்டத்தட்ட ஒரு 5:30 ஆகுது. நான் மந்திராலயம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ ஈவினிங் இங்க இருந்து டைரக்டா எனக்கு கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் இல்லை. ஸோ அதனால நான் இங்க இருந்து பெங்களூர் போய் பெங்களூர்ல இருந்து மறுபடியும் கோயம்புத்தூர் போற மாதிரி கனெக்டிங் ட்ரெயின் தான் போட்டிருக்கேன். நீங்க தமிழ்நாட்டில இருந்து மந்திராலயம் போறதுக்கு உங்களுக்கு டெய்லி ட்ரெயின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஒசூர் இங்க இருந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்னையில இருந்தும் டெய்லி ட்ரெயின்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் சைட்ல இருந்து போறதுக்கு 2 ட்ரெயின் இருக்கு. காலையில ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 11014 மும்பை எல்டிடி எக்ஸ்பிரஸ். அதே மாதிரி வந்து நைட்டு வந்து உங்களுக்கு வந்து பூனே எக்ஸ்பிரஸ் இருக்கு. ஸோ இதுக்கான ஃபேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து 1 வேக்கு வந்து 410 ரூபாயும், பூனே எக்ஸ்பிரஸுக்கு வந்து 1 வேக்கு வந்து 445 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. பூனே எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு காலையில 11 மணிக்கும், இதே வந்து நீங்க மும்பை எல்டிடியில் டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நைட்டு 11 மணி போல நீங்க அங்கே மந்திராலயம் ரீச் ஆயிடலாம். இதுவே நீங்க சென்னையில இருந்து
இருந்து மந்த்ராலயம் போகிறதுக்கு உங்களுக்கு டெய்லி 3 ட்ரெயின் இருக்கு. 3 ட்ரெயினுக்குமே 350 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு சென்னையிலேருந்து மதியம் 1:15க்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. அதே மாதிரி வந்து ஈவினிங் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 6:25க்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. காலையில் வந்து 6:35க்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் தவிர்த்து மற்ற ஊர்ல இருந்து நீங்கள் மந்த்ராலயம் போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து மும்பை போகக்கூடிய எல்லா ட்ரெயினுமே வந்து மந்த்ராலயத்தில் ஸ்டாப் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு டெய்லி இருக்காது, வீக்லி ட்ரெயினாக தான் இருக்கும். நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு மந்த்ராலயத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு நைட்டு ட்ரெயின் எதுவுமே கிடையாது, மதியம் வரைக்கும் தான் ட்ரெயின் இருக்கு. ஸோ நீங்கள் அப்படி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூர் சைடு இருக்கிறவங்க பெங்களூர் வந்து கனெக்டிங் ட்ரெயின் மாதிரி தான் வரணும். அதே மாதிரி சென்னை போகணும் அப்படின்னா நீங்கள் கூட்டி ஸ்டேஷன் போய் அங்கேருந்து நீங்கள் சென்னை ட்ரெயின் பிடிச்சி நீங்கள் போய்க்கலாம். இப்போ தமிழ்நாடு டு மந்த்ராலயம் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ட்ரெயினில் ஸ்லீப்பரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் 700 ஆகும். அதே மாதிரி ரூம் உங்களுக்கு 250லேருந்தே இருக்கு. 250, 400, 600 இந்த ரேஞ்சில் எல்லாமே வந்து அந்த நீங்கள் கோயில் வெப்சைட்லேயே நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு மறுபடியும் திரும்பி கொண்டு வந்து உங்களை ரயில்வே ஸ்டேஷனில் விடுறதுக்குமே உங்களுக்கு வந்து 50, 100 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம சைட் சீயிங் போய் பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 200, கேபில் போகிறதுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆட்டோவாக இருந்தால் 150 ஆகுது. ஸோ மொத்தமாக டோட்டலாகவே வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 1250 இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு வந்துடலாம். இதில் நான் ஃபுட்டு மட்டும் ஆட் பண்ணல. ஃபுட்டுமே உங்களுக்கு சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்குமே உங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே பட்ஜெட்லேயே உங்களால் எடுத்துக்க முடியும். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து மந்த்ராலயம் போகிறதுக்கு ஈஸியாகவே பட்ஜெட்லேயே பிளான் பண்ணி போயிட்டு வந்துட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.